ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான பன்னீர் கிரேவி மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல பன்னீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போது 1 லிட்டர் பாலை காய வச்சுட்டு ½ லெமன் சேர்த்து இது போல் திரித்து எடுத்துக்கிறேன். இது போல் பால் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பன்னீரோட தண்ணியெலாம் வடிகட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு ஜன்னல் கம்பியில் கட்டி வச்சோம்னா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும். அப்புறம் பன்னீரும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். கடைகளில் வாங்குகிற பன்னீரில் மைதாவும் கலக்குறாங்க, அதை விட விலையும் ஜாஸ்தி. இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. 1 லிட்டர் பாலில் எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான பன்னீர் கிடச்சிருக்குது. அடுத்து பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா இலைகள், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது இதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் மசாலாவுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடியை 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நீங்கள். அப்புறம் மிளகாய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரளவு வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் வெண்ணெய் அதில் சேர்த்துக்குவோம், டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான பன்னீர் மசாலா கிரேவி தயாராகிருச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் மசாலா சப்பாத்தி, பூரி, தோசை இது போல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.